ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவுடைய கண்டினியூவேஷன் தான் இது. போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் இருக்க அடுத்தடுத்த சின்ன சின்ன மெத்தட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் ரேஷியோ டைப்பில், அதாவது 2 டைம் அப்ஸ்ட்ரீமோட டைம் டவுன் ஸ்ட்ரீமோட டைம் கொடுத்து அது ரெண்டுக்கும் ரேஷியோவாக கொடுத்து அந்த ரேஷியோ வச்சு நம்மளுக்கு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸோடைய ஸ்பீடு கேட்பாங்க. ஓகே, இதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ரேஷியோ வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் முக்கியமாக இருக்க வேண்டிய டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட ஸ்பீடு கொடுத்துருக்கணும், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்துருக்கணும், அல்லது போட் ஆர் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைம் 2 டைம், அதாவது அப்ஸ்ட்ரீமோட டைம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமோட டைம், இது ரெண்டுமே கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ரேஷியோ வச்சு வர்ற கொஸ்டினுக்கு நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி வர கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி போட்டோட ஸ்பீடோ இல்லை ஸ்ட்ரீமோட ஸ்பீடோ இல்லாமல், ஸ்பீடே இல்லாமல் வெறும் ரேஷியோ மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு cannot be determined கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இது ஒரு நோட். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நான் இந்த கிவன் டேட்டா கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது இருந்தால் மட்டும்தான் அதை அப்ரோச் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாதுன்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா a man can row at a rate of 12 km per hour in still water if the time taken to row a certain distance upstream is 2 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே n டைம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ n டைமில் நம்பர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், 10 டைம்ஸாக இருக்கலாம், 5 டைம்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2 டைம்ஸ் as much as to row a same distance in downstream அப்படின்னா இங்கே அப்ஸ்ட்ரீமில் 2 மடங்கு டைம் எடுக்குதுன்னா டவுன் ஸ்ட்ரீமில் 1 மடங்கு டைம் தான் எடுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமை பொறுத்தளவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ. அது நான் அடுத்த ஒரு கொஸ்டினில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டைம் ரேஷியோவுக்கும் ஸ்பீட் ரேஷியோவுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 5/2 அப்படிங்கிறதும் 5:2 அப்படிங்கிறதும் ஒன்று தான். இது நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு புதுசாக எழுத போகிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ 5/2 = 5:2 தான். ஓகேங்களா, இதை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். இது வந்து 2 மடங்கு வேகத்தில் போகும்போது இது 5 மடங்கு வேகத்தில் போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை நார்மல் மெத்தடில் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் இப்போதைக்கு ஷார்ட்கட் மெத்தடை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ நார்மல் மெத்தடில் இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம். இப்போது டைம் 1 அப்படிங்கிறதோட டைம் 2 அப்படிங்கிறது வந்து 2 மடங்கு வேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ T1 = 2T2 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ T1 அப்படிங்கிறது நமக்கு அப்ஸ்ட்ரீமோட டைமு, T2 அப்படிங்கிறது T2 அப்படிங்கிறதோட 2 மடங்கு வேகத்தில் இருக்குது, அதாவது 2 மடங்கு அதிகமாக டைம் எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம், T1 அப்படிங்கிறது T அப்படின்னா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் டிவைட் பை அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், போட் மைனஸ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டு ப்ளஸ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது இருக்குது, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்க போகிறோம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸை D அப்படின்னு நான் டினோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டிஸ்டன்ஸுக்கும் இதுக்கும் நீங்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்க டேட்டா என்ன, போட்டோடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. போட்டோடைய ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க. எஸ் நமக்கு தெரியாது, அதை தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதை எஸ்ஸை மட்டும் அப்படியே வச்சுட்டு மிச்சம் இருக்கிற போட்டோட அந்த வேல்யூ வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் முடிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 4 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து நார்மல் மெத்தடில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது. இந்த மெத்தடையும் தெரிஞ்சுக்கோங்க, அதே போல் இந்த ஷார்ட்கட் மெத்தடையும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டிங்க நார்மல் மெத்தடில், ஆனால் ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர்ஸ் கொண்டு வந்துட முடியும். அதுக்கு B/S = T1 + T2 / T1 - T2 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். இதில் நமக்கு போட்டோடைய ஸ்பீடு தெரியும், அதனால் அதை 12ன்னு வச்சுக்கிட்டோம். ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு தெரியாது, அதனால் அதை எஸ் அப்படின்னு அப்படியே வச்சுக்கிட்டோம். இது வந்து டைம் தான். ஓகேங்களா, T1 என்ன 2 மணி நேரம் ஆகுது, T2 வந்து 1 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா T1க்கும் T2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ 3/1. இப்போது நமக்கு தேவை எஸ். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் 3 இருக்குது அப்படின்னா நம்ம இதையும் கிராஸ் பண்ணோம்னா 4 அப்படின்னு கிடைக்கும். கீழே இருக்க எஸ்ஸை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது S = 4 அப்படின்னு சொல்லி சிங்கிள் ஸ்டெப்லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இந்த சம் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, நார்மல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, எந்த மெத்தடில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கொண்டு வர முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்சரை நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைம் வச்சு இது வரைக்கும் பார்த்துட்டோம், அதாவது டைம் வச்சு ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டோம்.
அடுத்ததாக ஆவரேஜாக ஒரு ஸ்பீடு இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகிறதுக்கும் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்படி குறிப்பிட்ட மணி நேரம் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் நம்ம ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பீடில் போயிருந்தா இந்த டயத்துக்குள்ளே நம்ம வந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ஸோ இதே தான் இந்த இடத்துலையும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிவன் டேட்டா என்ன இருக்கணும்? ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமு அண்டு போட்டு 2 மட்டும் இருந்தால் போதும். ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் போட்டோட ஸ்பீடும் இருந்தால் போதும். இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே இந்த இடத்துல கொடுத்துருக்க ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறதுலேருந்து இந்த ஸ்ட்ரீமை மைனஸ் அண்டு ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இந்த இடத்துல அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 25 கிடையாது. அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 25 மைனஸ் 5ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே கொடுத்துருக்க ஸ்ட்ரீம், அதாவது அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்து அதே போல் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் கொடுத்துருந்தாங்க அல்லது கரண்ட் ரிவர் இதோடைய ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்க அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடாக ஆர் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்லேருந்து இந்த ஸ்பீடை மைனஸ் ஆர் ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கும். டவுன் ஸ்ட்ரீம்னா நம்ம ப்ளஸ் பண்ணுவோம், அப்ஸ்ட்ரீம்னா நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை மறந்துடக்கூடாது ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு கேட்ட உடனேமே. ஓகே, இப்போது இந்த சம்மை பாருங்கள். எ மேன் கேன் ரோ அட் எ ஸ்பீட் ஆஃப் 25 கிலோமீட்டர்ஸ் per hour to certain distance upstream and back to starting point in a river which flows in 5 kilometers per hour அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டேட்டா நமக்கு தேவையான 2 டேட்டாவும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம நார்மலாக எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? இப்போ பாருங்கள், நான் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதை 25 எடுத்து 13 எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அப்ஸ்ட்ரீமோட அந்த ஸ்பீட்லேருந்து 5, அதாவது ஸ்ட்ரீமோட ஸ்பீடை மைனஸ் பண்ண போகிறோம். அடுத்தது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடில் அந்த ஸ்பீடை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரீமோட ஸ்பீடை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுல அந்த ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் ஆவரேஜ், அதாவது ரெண்டுக்கும் ஈக்குவலான ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறத நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை எப்படி ஆக்சுவலாக ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 2 இடத்துக்கு போயிட்டு தானே வந்திருக்காங்க. அதனால் 2 இன்ட்டு அப்ஸ்ட்ரீம் இன்ட்டு டவுன் ஸ்ட்ரீமு டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஸோ இதுக்கு இந்த மெத்தடு தான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம்னான மெத்தடு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக மறந்துடாமல் இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் அண்டு ப்ளஸ் பண்ணுற இந்த ஒரு 2 விஷயம் மட்டும்தான். ஓகேங்களா? இதை வந்து நான் இந்த இடத்துல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் XY அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடை 25 - 5ங்கிறது எக்ஸ் ஆகும், 25 + 5ங்கிறத ஒய்யாகவும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு புரியலை, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னாக்கா வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு பொறுமையாக அதை பாருங்கள். கொஸ்டினையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது இதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு சம் கொண்டு வந்திருக்கேன். இந்த சம்மை நீங்கள் அப்ரோச் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். அப்ஸ்ட்ரீம் 60, கரண்ட் வந்து 10, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி ஜேர்னி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது 2 மட்டுமே வச்சு கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியும். அது ஃப்ராக்ஷனில் வந்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக ஹோல் நம்பரில் ஆன்சர் வந்தாலும் சரி, அந்த நம்பரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக இதில் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, ஓகே, இவ்வளோ நேரம் ஸ்பீடு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து முடிச்சிட்டோம். இது ஸ்பீடு சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மெத்தட்ஸில் தான் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் கான்செப்டையும் ஸ்பீடு கான்செப்டையும் தெரிஞ்சுக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதுதான் இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண போகுது. சரி, டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் டோட்டல் டைம் கொடுத்துருவாங்க. அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டுமே சேர்த்து டோட்டல் டைமாக கொடுத்துருவாங்க. T1 + T2 கொடுத்துருவாங்க. கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் போட் அண்டு ஸ்ட்ரீமு அப்புறம் டோட்டல் டைம். இது 3 இருந்தால் மட்டும்தான் இந்த டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமில் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இந்த போட்டோட ஸ்பீடோ இல்லை ஸ்ட்ரீமோட ஸ்பீடோ தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஓகே, இப்போது டைம் கான்செப்ட். அப்ஸ்ட்ரீமில் ஒரு போட் போகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் அந்த போட் எடுத்துக்கிற டயத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்ஸ்ட்ரீமில் நீங்கள் ஸ்பீடு கம்மியாக போகிறீங்க, 10 கிலோமீட்டர் ஸ்பீடை 2 km/h அப்படிங்கிற 10 கிலோமீட்டர் தூரத்தை 2 km/h அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். இதே டவுன் ஸ்ட்ரீமில் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 5 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் 2 தான் ஆகும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? அப்ஸ்ட்ரீமோட டைம் வந்து அதிகமாக இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமோட டைம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அப்படியே ஸ்பீடுக்கு
இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்பீடு கான்செப்டில் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் இப்போ இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து எ மேன் கேன் ரோ அட் 20 km/h இன் ஸ்டில் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. கரண்ட்டோடைய ஸ்பீடும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 5 km/h அப்படிங்கிற கரண்ட்டோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. நார்மலாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா, பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்னு எடுத்துப்பீங்க. இந்த இடத்துல டோட்டல் டைம்ங்கிறது என்ன? அப்ஸ்ட்ரீம் டைம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் டைம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டைம் அப்படிங்கிறது d/s அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கிராஸாக மாற்றிருக்கோம். அதனால தான் d/u + d/d அப்படிங்கிறது ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வழக்கமாக என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? ஆவரேஜாக நம்ம 20 - 5 20 + 5 அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதிக்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸில் ஒரே ஒரு ஸ்பீடு மட்டும் கொடுத்துருக்கும் போது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா d/15 அப்படின்னு கிடைக்கும், d/25 அப்படின்னு கிடைக்கும். டோட்டல் டைம் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை வந்து ஈக்குவேட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கடைசியாக இந்த மாதிரி d = 75 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொண்டு வருவீங்க. ஓகேங்களா? ஆனால் இதுவே ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஷார்ட்கட் மெத்தடில் இந்த ஒரு கொஸ்டினை பிளாட் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் d = ஸ்பீட் இன்ட்டு டைம் தான். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னாக்கா d = u × d / u + d இன்ட்டு ஹோல் டோட்டல் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோட்டல் டைமோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதாவது டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல u × d / u + d அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் ப்ளஸ்னா டோட்டல் டைம் அப்படிங்கிறதால இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, மற்றபடி u × d அப்படிங்கிறது காமன். ஏன் இதை சம்மந்தமே இல்லாமல் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அந்த கொஸ்டினில் உங்களுக்கு டைமோடைய டிஃப்ரென்ஸ் வச்சு கொஸ்டின் வரப்போகுது. ஸோ அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவே சொல்கிறேன். டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, கொஸ்டினில் டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம u + dன்னு எடுத்துக்கணும். அதாவது அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கணும். டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல கீழே, அதாவது டினாமினேட்டரில் மட்டும் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட்லேருந்து டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை மைனஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸை வச்சு தான் இந்த கால்குலேஷனை ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, இப்படி ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 2 ஸ்டெப்பு இல்லைனா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இதே மெத்தடை யூஸ் பண்ணி இப்போ இந்த ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடை நீங்கள் வந்து இது நான் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த மெத்தட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் சொன்ன மாதிரி அடுத்த மெத்தட் வந்துட்டோம். இந்த மெத்தடில் டைமை வச்சு தான் ஆன்சர் கொண்டு வர போகிறோம். அதாவது கொஸ்டினே டைமை வச்சு தான் இருக்க போகுது. ஆனால் அந்த டைம் எப்படி இருக்குது? டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதில் நம்ம டைம் டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகள், அதாவது என்ன மாதிரியான வேர்ட்ஸ் வந்து அந்த கொஸ்டினில் இருக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி டைம்ஸ் இருக்கணும்னா, ஸ்பீடு இருக்கணும், ஸ்பீட் ஆஃப் போட் ஆர் ஸ்ட்ரீம் ரெண்டுமே இருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க டைம் வந்து மோர் ஆர் லெஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது t hours மோர் டு கோ அப் ஸ்ட்ரீமு ஆர் மோர் டு கோ டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கும். இல்லைனா t hours லெஸ் டு கோ டவுன் ஸ்ட்ரீம்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் அப்ஸ்ட்ரீமோட டைமு கிரேட்டர் தென் டவுன் ஸ்ட்ரீமோட டைம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதை தான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். இப்போது ஒரு மேன் வந்து ஸ்டில் வாட்டரில் 12 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் போயிட்டுருக்கான். ரிவர் வந்து 4 km/h வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு தேவையான 2 டேட்டா கிடச்சிருக்கு. போட்டோட ஸ்ட்ரீம் தெரிஞ்சிருச்சு, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு. போட்டோட ஸ்பீடும் அப்புறம் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஜேர்னியை முடிக்கிறதுக்கு அப்ஸ்ட்ரீமில் எடுத்துக்கிற டைம் வந்து 4 மணி நேரம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்? டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப்ஸ்ட்ரீமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த 4 மணி நேரம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு இந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணுவோமா? ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து u - d அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நார்மல் மெத்தட்லேயும் சரி, இந்த இடத்துல ப்ளஸ், லாஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் நோட் பண்ணி இது பண்ணியிருப்போம், இங்கே மைனஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இதுதான் அதுக்குண்டான ஷார்ட்கட்டு. ஸோ ஆவரேஜில் டோட்டல் டைம் வர்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் வர்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்தது முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்க, இந்த பாருங்க நான் நோட் பண்ணியே கொடுத்துருக்கேன். இஃப் கொஸ்டின் ஹேஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் மீன்ஸ் u × d, யூஸ் u × d / u - d இன்ட்டு டிஃபரன்ஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுவே கொஸ்டின் ஹேஸ் அ டோட்டல் டைம்னா அப்படின்னா
u இன்ட்டு டி டிவைடட் பை யூ ப்ளஸ் டி இன்ட்டு டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி இனிமேல் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இது தவிர இன்னும் ஒரு 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 டைப்பில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதை தவிர வேறு மாதிரியான ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.